தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்களின் நல்லாசுடனும் மாநில பொதுச் செயலாளர் கழகத்தின் ஓய்வறியா உழைப்பாளி எங்களின் அரசியல் ஆசான் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் ஆசானாக விளங்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களுக்கும் மற்றும் நமது கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அருமை அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர குரலாக தமிழக அரசியலில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலா மணி அவர்களுக்கும் தேர்தல் பரப்புரை இணை செயலாளர் மற்றும் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினருமான பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களையும் தேர்தல் கண்காணிப்பு குழு மற்றும் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினருமான சகோதரி அக்கா காமராஜ் அவர்களின் கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்களின் பேத்தியுமான அக்கா மயூரி அவர்களையும் இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அது 1995 96 வாக்கில் இந்த கணபதி பகுதியில் லட்சியம்புரம் என்கின்ற ஒரு பகுதியில் இளைய தீபம் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்கின்ற பெயரிலே நமது வெற்றி தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பித்தோம். அதன் பிறகு 2003ஆம் ஆண்டிலே ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம், அதாவது திருப்பூர் உட்பட ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த கோவை மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவராக தளபதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தேன். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் கோவை மாநகர மாவட்டத்தின் செயலாளராக உங்கள் முன்னால் நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமது வெற்றி தலைவர் அவர்கள் மட்டுமல்ல, இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நமது கழகத்தின் தோழர்களும் தோழிகளும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பா நண்பிகள் அனைவரும் சேர்ந்துதான். இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் பெரிய ஒரு பணக்கார வீட்டில் தான் பிறக்கலைங்க, ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் தான் பிறந்தோம். அப்படி இருந்தும் தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதை கோவை மாவட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் சரி, இல்ல புதிதாக ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேணும், இது எப்படி செய்யலாம், நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஒரு தீப்பொறி மாதிரி அப்படி தெரிச்சு விட்டா மட்டும் போதும். தாராளமா செய்யுங்க, நாங்க இருக்கிறோம், என்ன வேணா செய்யுங்க, தளபதிக்காக என்ன வேணா செய்யுங்க, நாங்க கூட இருக்கிறோம் சொல்லிட்டு உறுதுணையா இருந்து நீங்க எல்லாரும் தான் காரணம். இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா நீங்க எல்லாரும் தான் காரணம். இதற்கு உங்களின் பாதம் தொட்டு நான் வணங்கி உங்களுக்கு நான் முதல்ல வணக்கம் சொல்லிட்டு இந்த உரையை தொடங்குகின்றேன். நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, எங்களின் கனவுகளை சொல்றோம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பேசிடுவோமே. இந்த பெருமைமிகு கொங்கு மண்டலத்தில் நம்ம கோவை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குதுங்க. இந்த 10 தொகுதியிலையும் சட்டசபையில் ஒழிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருக்கிறாங்க? அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ சட்டசபை உறுப்பினர் இருக்காங்க. ஒருத்தங்க மட்டும் அவங்க கூட்டணி கட்சியில் பாஜக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்கனால இந்த 5 வருஷத்துல ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? இந்த 10 பேர்த்தால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க. ஆனா இந்த 5 வருஷமா மக்களுக்கான செயல்பாடு ஒண்ணுமே செய்யல. ஆனா இப்ப அரசியல் இப்ப எலெக்ஷன் தேதி நெருங்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா வீடு வீடுக்கா போய் உங்களுக்கு என்ன வேணுங்க, உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு இருக்குதுங்க. மக்களை இன்னுமே ஏமாலே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அதுல இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க சொந்த காசுலயே போஸ்ட் அடிச்சு
நான் தான் கோவையின் மகள் அப்படின்னு அவங்களே போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் உங்க தொகுதியில் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த மக்களே உங்களுக்கு விளம்பரம் செஞ்சிருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. நீங்க எதுவுமே செய்யல, அதனால உங்களுக்கு நீங்களே போஸ்ட் அடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் சும்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கு உண்டான தக்க பதில் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. அப்புறம் நம்மளுடைய தொகுதியில் நம்மள வடக்கு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, தெற்கு சட்டமன்ற தொகுதியிலும் சரி, இல்ல கவுண்டமன்ற சட்டமன்ற தொகுதியிலும் சரி, மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி சரியா இருக்குதா? இல்ல. கழிப்பற வசதி சரியா இருக்கா? சொன்ன தேதிக்கு தண்ணி வர்றதில்லை. சொல்லிக்கிற மாதிரி தரமான குண்டுங்குழி இல்லாத சாலைகள் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞருக்கு வேலை இல்லை. இதுதான் இன்னைக்கோட நிலைமை. அதை பத்தி சின்ன ஒரு ஏவி வீடியோ நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் அவங்க ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஏவி வீடியோ மட்டும் இப்போ நீங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி, நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு தெரியும் மாதிரி அந்த வீடியோ போடுங்களேன். எத்தனை வருஷமா இப்படி இருக்கு? இதுக்கு 54 சின்ன பிள்ளைங்க இருக்குதுங்க. டிபிகே கோவை மாநகர மாவட்டத்தின் தலைவர் மிஸ்டர் சம்பத்குமார் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இவரோட தலைமையில நம்ம வார்டு மெம்பர்ஸ் அண்ட் பூத் லெவல் ஒர்க் பண்ற மெம்பர்ஸை யூஸ் பண்ணி அந்தந்த ஏரியால என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆய்வு நடத்தணும். அதனோட வீடியோ தான் இங்க நாங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸே ரொம்ப வருஷமா சரி பண்ணாம அதுல கிடப்புல போட்டுட்டு தினம் தினம் போற வரவங்க எல்லாருமே இதை தாண்டி போற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. நல்ல தண்ணி பூரா நாய்களை இழுத்துட்டு வந்தாங்க. அந்த நடுவழியில ஒரே நாக்கு தாங்க. இதே தண்ணி தான் அங்கேயும் வருது. தண்ணி இருக்குன்னா தண்ணி அங்கதான் வருது. நிறைய பாருங்க பிச்சு அப்படி இல்லை குப்பை அப்படி இருக்குது. ஆறு கிளீன் பண்ணுறதெல்லாம் இப்போ சரியாக வலிக்கிறதே இல்லை. மாதம் ஒரு நாள் கூட்டி வச்சு போட்டு போயிடுவாங்க. தண்ணியே போறது இல்லை, வந்து கிளீன் பண்றதும் இல்லை. அவங்க சும்மா வந்து பாக்குறதோட சரி. இந்த 5 வருஷமே 10 வருஷமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. டிச்சி எடுக்கிறது இல்லை, ஒன்றும் எடுக்கிறது இல்லை. உள்ளுக்கு வந்து எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ரோட்டு முன்னாடி எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒன்னும் வந்து கேக்குறது இல்ல. மட்டும் ஓட்டு வர்றாங்க, அப்படியே ஒரு கும்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதோட என்னமோ செய்யறது இல்லை. இந்த நேதாஜி காலனி நாரிட்டு கிடக்குது. தண்ணீர் தொட்டி மீது சுண்டப்பாளையம் வந்து லைட் சரியா எரியுது இல்ல, பாத்ரூம் சரியில்லைங்க. பாத்ரூம் லைட் எரியுது இல்ல, குப்படிக்கு வர்றது இல்லைங்க. குளம் தூர் வாடுறது கம்மியாயிடுச்சு. ஆத்துல நம்ம டிச்சு தண்ணியை கலக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப நிலத்தடி நீர் எப்படி ரீசார்ஜ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சரியான பராமரிப்பு இல்லாத பில்டிங்ஸ் பார்க்க முடியுது. ஒரு சரியான பராமரிப்பு இல்லாத வாட்டர் டேங்க்ஸ் பார்க்க முடியுது. பாத்தீங்கன்னா என் பின்னாடியே நகர்ப்புற நல்வாழ்வு மையம் இருக்கு. ஆப்போசிட்ல வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க. அதனால் பல குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதை பத்தி மாநகராட்சியிட்ட சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க.
நாங்க ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம், உடனே மாற்றக்கூடிய விஷயம். இதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகாது. பட் ஆனா இதுக்கு எஃபர்ட் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். மாற்றம் மிக அருகில் இருக்கு, அது உங்க கையில இருக்கு. சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மக்களுக்கான அடிப்படை தேவைகளே நீங்க நின்று நிறைவேற்றல. இதுல இப்ப நீங்க மக்களோட கனவுகளை வேற கேட்டிருக்கிறீங்க. முதல்ல எங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்ய முடியுமான்னு உங்களை பாருங்க. இனி இருக்கக்கூடிய காலத்துல இனி உங்களை நீங்க காப்பாத்திருக்கே டைம் இல்ல. இனி என்ன செய்ய போறீங்க? நம்முடைய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பாரத யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் ஒரு வருஷமா துணைவேந்தர்களே நியமிக்கப்படாமல் செயல்பட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? தமிழகத்தில் சுமார் 60,000 காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனா 5,000 பணியிடங்கள் மட்டும்தான் நீங்க நிரப்பியிருக்கீங்க. மற்ற பணியிடங்களுக்கெல்லாம் நீங்க தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்பியிருக்கிறீங்க. மக்கள் தொகுப்பூதியத்தை மட்டும் நம்பி கேட்கல. அதனால தான் உங்களை எல்லாருமே தொகுப்பூதிய முதல்வர்னு உங்களுக்கு பட்டம் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட வடவள்ளி பகுதியில் உள்ள நூற்றாண்டு விழா கண்ட ஒரு பள்ளியில தலைமுறை ஆசிரியர் கூட இல்லாம தான் செயல்பட்டு இருக்குது. நம்மளோட கணபதியிலிருந்து சக்தி ரோடு, நம்ம சக்தி சாலை, தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலையில போக்குவரத்து நெரிசலுங்கிறது ரொம்ப 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 பிரச்சனையா தான் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் பெருகக்கூடிய நமது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த நம்ம சரவணம்பட்டி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, கல்லூரியிலும் சரி நிறைய இருக்குது. அதனால இந்த போக்குவரத்து இடைஞ்சலுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. இதற்கு நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் சிந்திக்க கூட கிடையாது. நான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் என்கின்ற ஒரு முறையிலே இந்த மக்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியை சொல்லிக் கடமைப்பட்டுள்ளேன். இந்த கணபதி பகுதியிலிருந்து விளாங்குறிச்சி தண்ணீர் டேங்க் வரை இதற்கு தீர்வாக மேம்பாலம் அமைத்து தரப்படும். அதற்கு தளபதியிடம் நான் முறையிட்டு அதற்குண்டான செயல் திட்டங்களை நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியிலே செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு எனது வாக்குறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நாங்க உரிமை தொகைக்கு எதிரானவங்க இல்லை. அதுக்காக தான் தளபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பெண்களின் உரிமை தொகை 2,500 ரூபாய் மாதந்தோறும் தருவோம் சொல்லி நேற்றுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது வெற்றி தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது எப்படி சொல்றீங்க? எங்களால முடியாது சொன்னீங்க, நீங்க மட்டும் செஞ்சிருங்களான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கும் விளக்கம் தளபதி சொல்லிட்டாரு. நீங்க அடிக்கக்கூடிய 30% கமிஷனை மட்டும் நிறுத்திட்டா போதும், இன்னும் நிறையவே மக்களுக்கு செய்யலான்னு சொல்லிட்டாரு. அதனால இது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது கடன் வாங்காத அரசாங்கம் கிடையாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா உலகத்தில் வல்லரசு நாடான அமெரிக்கா தான் உலகத்தில் அதிகமான கடன் வாங்கி இருக்குது. ஆனால் அந்த கடன் எதுக்கு வாங்கியிருக்குங்கிறது முக்கியமான விஷயம். அந்த கடன் தொகை எதுக்கு பயன்படுத்துறோங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். அதுதான் அரசாங்கத்தோட திறமையே இருக்குது. அதான் அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு, அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும். அதற்கான அந்த கடன் தொகையை செயல்படுத்தலாம். இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அந்த இளைஞருக்கு தொழில் பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு கடனை கொடுத்து அவங்களை தொழில் தொடங்க வைத்து அதன் மூலியமாக அரசின் வருவாயை பெருக்கி அரசின் முன்னேற்றத்துக்கான அது ஒரு வழி இருக்குது. இல்லையா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கப்பா, வரி செலுத்தி முடியாம இருக்கிறாங்க. அதனால அவங்க வரியை குறைக்கிறதுக்கு உண்டான செயல் திட்டத்தை செஞ்சா பரவாயில்ல. எதுவுமே செய்யல. 100 ரூபாய் இருந்த கரண்ட் பில்லு இப்ப 500 ரூபாய், 5000 ரூபாய் இருந்த நம்முடைய வீட்டு வரி இப்ப 10,000 ரூபாய். நல்லெண்ணிலிருந்து தோரம்பருப்பு வரைக்கும் விலையை ஏற்றி விட்டதுதான் இந்த நமத்து போன தீய சக்தி மாடல் ஆட்சியோட லட்சணமாவே இருக்குது. தமிழ்நாட்டில் 10.71 லட்சம் கோடி கடன் சுமையை ஏற்றிவிட்டு தமிழ்நாட்டின் கடனாளியாக மாற்றியது மட்டுமல்லாமல் ஒரு புள்ளி வர சொல்லுதுங்க, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும், அதாவது இன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும், இன்னைக்கு பிறந்த 302 விஜயும் 290 விஜய்க்கும் ஒவ்வொருவரின் மீது 1,26,000 ரூபாய் கடனை ஏற்றி விட்டதுதான் இவர்கள் சாதனையாகவே இருக்கின்றது. இன்னைக்கு இவங்க வாங்கின கடனுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்கள் செய்திருக்கலாம்.
சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கான்னு ஒன்று அமைச்சாங்க. அது 300 கோடி ரூபாய் செலவில் பெரியார் நூலகம் அதை அமைச்சாங்க. நாங்கள் நூலகத்துக்கு என்றுமே ஆதரவானவங்க தான், அதில் நாங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நூலகம் என்றுமே ஒரு அறிவு களஞ்சியம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்வதால் ஒரு நல்லாட்சி. அந்த 300 கோடி ரூபாய் நீங்க செம்மொழி பூங்காவுக்கு செலவழித்ததை இன்னும் சில கோடி ரூபாயை செலவழித்து மக்களுக்கு தேவையான, இன்றைய மாணவர்களுக்கு தேவையான, இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தை அமைச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நமது நாட்டில் உருவாக்க முடியுமா இல்லையா? ஏன்னா ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை மிக வேகமா உயர்த்தணும்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகளால தான் முன்னேற்ற முடியும். அதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தாய்வானை வச்சுக்கலாமே. அந்த நாடு பார்த்தீங்கன்னா குட்டி நாடு தான். அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு மைக்ரோ சிப்னு ஒன்று இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை டிவைஸ், நம்ம செல்போன்ல இருந்து லேப்டாப்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை டிவைஸ்லயும் மைக்ரோ சிப் தான் இன்றையமையான ஒரு விஷயம். அந்த மைக்ரோ சிப் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா செயல்பாடுகளும் செயல்படுத்த முடியும், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் செயல்படுத்த முடியும். அந்த மைக்ரோ சிப்பை 150 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் தயாரிக்கிறதுக்கு முடியாம நம்ம வெளிநாட்டுல தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா 150 கோடி மக்கள் தொகை இருக்கு இந்த நாட்டில், நம்மளால என்ன வளம் இல்லை, நம்மளால தயாரிக்க முடியுமா முடியாதா? ஆனா அதற்குண்டான பயிற்சிகளும் அதற்குண்டான முயற்சிகளும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு எந்த ஒரு ஊக்கம் அளிக்காத அரசு இருக்கும் முறை எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் நம்மளோட மக்களால் செய்ய, நம்ம மாநில செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் தான் நமது மண்ணின் மைந்தன் ஜிடி நாயுடு அவர்கள். ஆனா உங்களுடைய அறியாமையில, உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாம, இன்னைக்கு மக்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு மாணவர்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு தேவை என்ன என்பதை தெரியாம விட்டதுனால பல்லாயிரக்கணக்கான ஜிடி நாடுகளை இந்த மண் இழந்து விட்டது என்பதுதான் உண்மை. ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ஒரு 7 குளக்கரைகளை அழகுபடுத்துவோம்னு சொல்லிட்டு அந்த 7 குளக்கரைகளுக்கு உண்டான தேவைகள் அங்க நடப்பயிற்சி செய்யக்கூடிய இடமாகவும் அங்க பூங்காக்களை அமைக்கிறதும் மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் செய்ய போறதா சொல்லி செஞ்சாங்க. அது இன்னைக்கு அது பயன்பாட்டுக்கு மக்களுக்கு இருக்காங்கிறது தான் ஒரு முதல் கேள்வி. ஏன்னா எந்த ஒரு பொருளும் மக்கள் பயன்பாடுறதுக்கு உபயோகம் இல்லாத பொருளாக தான் இருக்குது. அங்க விளையாட்டு பூங்கால பாத்தீங்கன்னா எல்லாமே துருபிடிச்ச ஒரு பொருளாக தான் இருக்கு. குழந்தைங்க கூட எதுலயும் விளையாட முடியாம இருக்குது. அங்க பொழுதுபோக்கு அம்சம் சொல்லக்கூடிய சேர் டேபிள் வச்சிருக்காங்க, எதுலும் கூட போக முடியாது. வாலாங்குளத்துல மிதக்கும் பாலம்னு அமைச்சிருந்தாங்க. அந்த மிதக்கும்